ஹலோ, திஸ் இஸ் பிரியன். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஎஸ்கே டீம் தோற்றதுக்கான ரீசன் அண்ட் பர்டிகுலராக நெக்ஸ்ட் இன்னிங்ஸை எந்த அளவு பெட்டராக பண்ணலாம் அண்ட் எந்த மாதிரி காம்பினேஷனில் எந்த மாதிரி விஷயத்த பெட்டராக பண்ணால் அவங்க டீம் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதனால தோற்றாங்க அப்படின்னா, ஒரு பிச்சை வந்து சரியாக கணிக்காதனால தான் மெயினாக சொல்ல போனால். அப்படி இந்த பிச்சை வந்து ஒரு 200 ரன் 300 ரன் 250 ரன் கிட்ட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சதுனால, அட் தி சேம் டைம் வந்து அந்த பிச்சு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மாய்ஸ்டர் ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்காதனால, ஒரு சப்போர்ட் கொடுக்காதனால இன்னுமே பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அவங்களோட டார்கெட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அடிச்சு ஆடணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது பேக்கப் அண்ட் ஆப்ஷன் மிடில் ஆர்டர்ல இல்லாதனால மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு சிஎஸ்கே. அட் சேம் டைம் வந்து டோனி அந்த இடத்துல இருந்தார். அவர் பேக்கப் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இது இறங்கி ஆகிறதாகட்டும் எல்லா ஆப்ஷனுமே அவர் கொடுக்க முடியுது. பட் அட் சேம் டைம் வந்து இந்த 2 விஷயங்கள் இல்லாதனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அந்த டீம். அண்ட் இந்த மாதிரி விஷயத்த எப்படி ஓவர் கம் பண்றாரு சிஎஸ்கே அப்படின்ற பாத்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே வந்து நான் டாப் ஆர்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இன்னுமே பெட்டரான ஆஸ்பெக்ட்ல கொண்டு வரலாம். லைக் எப்படி சொல்ல போனா, ஜெய்வாட்டை வந்து இனிஷியல் ஸ்டேட் ஓப்பனரா எடுக்காம ஒரு நம்பர் 3 ஆகட்டும் நம்பர் 4 ஆகட்டும் அப்படின்னு கொண்டு வந்து அவரோட பேட்டிங் வந்து இன்னுமே பொறுமையா ஆட வச்சு ஒரு டீம் வந்து எப்படி வந்து MS தோனி வந்து ஒரு டீம் வந்து ஒரு மொத்த விஷயத்தையும் எடுத்து ஒரு பேக்கப் ஆப்ஷனை கொடுப்பாரோ அதே மாதிரி ஜெய்வாட்டை கொடுத்தாரு அப்படின்னா டெஃபினட்டா டீம் செய்யும். பட் இந்த மேட்ச்ல வந்து MS தோனி இல்லாதனால அந்த பேக்கப் ஆப்ஷன் வந்து இல்லை. அதாவது டீம் டாப் ஆர்டர்ல வந்து தோத்துட்டே போனாலும் ஒரு ஃபுல் பேக் பண்றதுக்கு வந்து மிடில் ஆர்டர்ல MS தோனி இருப்பாரு எப்பவுமே. அப்படி இருக்கிறதுனால வந்து டீம் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கிறதுனால நல்ல ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு நல்ல ஒரு மேட்சஸ் பண்ண முடியுது. பட் இந்த மேட்சஸ் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு MS தோனி அப்படின்ற ஒரு எலமெண்ட் இல்லாதனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு கூட சொல்லுவோம். அட் தி சேம் டைம் வந்து இன்னொரு பாயிண்ட் வியூல பார்த்தோம் அப்படின்னா, டாப் ஆர்டர் எல்லாமே சுத்த பண்ணாலும் ஜிம்மி ஓவர்டன் அவர் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு. அந்த அவரோட இன்னிங்ஸ்ல வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பார்த்துருந்தோம் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டைல வந்து அவரோட ஸ்ட்ரகிள் வந்து பார்த்துருப்போம். நம்ம ஒரு கொஞ்சம் வந்து பேட்டுக்கு வந்து பால் வராத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து கொஞ்சம் அப்புறம் பொறுமையா ஆடிட்ட பிறகு பேட்டுக்கு நல்ல பால் வந்துருக்கும். அடுத்துல ஒரு 19-20 ஓவர்லாம் வந்து 18-19 ஓவர்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் வந்து காமிச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் அட் தி சேம் டைம் வந்து ஓப்பனரான ஜெய்வாட்டும் சரி சஞ்சு சாம்சனும் சரி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. எதனால ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க 4-6 அடிக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருக்கிறதுனால ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் ஜிம்மி ஓவர்டன் அவர் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலை நம்ம சாப்பிடணும், அது முடிஞ்ச அளவுக்கு வந்து 20 ஓவர் ஆடணும், முடிஞ்ச அளவுக்கு என்ன ஸ்கோர் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில இருந்ததுனால அவரால் முடிஞ்சிச்சு. அட் தி சேம் டைம் வந்து இந்த ஒரு மென்டாலிட்டி ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா முடியும். அண்ட் ஓப்பனர் டெஃபினட்டா வந்து இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் ஓப்பனர் அப்படின்னா ஷார்ட்னு சொல்லலாம். ஷார்ட்னு சந்தீஷ் சாம்சன் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். அது 3ஆவது ஆப்ஷன் வந்து ஆயுஷ் மாதிரியும், 4வது வந்து உருவி பட்டேல், அது 5 இல்லைன்னா 5வது வந்து 4வது வந்து ஜெய்வாட்டை போடலாம். அதுக்கப்புறம் வந்து சப்ராஸ் கான் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு சில பேட்டர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா டைனமிக் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். மெயினா வந்து ஒரு டோனி இருக்கிற ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா செய்யுங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யார் தேவை மெயினா பாத்தீங்க அப்படின்னா, ஜெய்வாட்டா அதை வந்து தான் பண்ண முடியும். அப்படி ஜெய்வாட்டா வந்து அவரோட ரோலை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இறங்கி முன்னாடி வந்தா மட்டும்தான் அவரால் முடியுமே தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. அட் தி சேம் டைம் வந்து ஜெய்வாட்டா வந்து ஒரு மிடில் ஆர்டர் வந்துட்டார் அப்படின்னா ஒரு இந்தியன் டீம்ல வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். மிடில் ஆர்டர்ல வந்து இந்தியன் டீம்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும் அந்த மாதிரி நல்ல ஒரு இந்திய பிளேயர்ஸ் வந்து நல்லாவே போயிருக்கு. அட் தி சேம் டைம் ஜெய்வாட்டோட ஓப்பனராக மட்டும்தான் இருக்கனால இன்னுமே பாதிப்பு அதிகமாக பேஸ் பண்றாரு. ஏன்னா இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்குமா. அப்படி மிடில் ஆர்டர் வந்து இன்னும் பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, பெட்டரான ஆஸ்பெக்ட் கிடைச்சிருக்குன்னா நல்லா பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா மிடில் ஆர்டர்லேயே வந்து இந்தியன் டீம்ல வந்து முடியும். அப்படி வந்துட்டார் அப்படின்னா இந்தியன் டீமுக்கும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். MS தோனி இல்லாத லெவலுக்கு வந்து பண்ண முடியாத விஷயத்த வந்து ஜெய்வாட்டால கொண்டு வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா டீம் டைனமிக்கா சேஞ்ச் ஆகும். இன்னொரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நூர் அகமது ஆகட்டும் எல்லாமே வந்து பவுலிங்ல வந்து ஈஸியா வந்து தூக்கி அடிச்சு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அட் தி சேம் டைம் வந்து அந்த பிட்ச்ல வந்து என்ன பவுலர் தேவை என்ன பவுலர் கனெக்ட்சிருந்தாங்க அப்படின்னா பெட்டரா முடியும். பிச்சு வந்து ஒரு மதியம் ஒரு மாதிரி பிச்சு இருக்கு. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கு. பட் அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஜஸ்ட் மதியானம் இருந்த விஷயத்த வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து கொடுத்துருந்தாங்கனால மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டு சொல்றாங்க. அட் தி சேம் டைம் வந்து பிச்சை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக விஷயம் பண்ணியிருந்தாங்க டெஃபினட்டா சிஎஸ்கே வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ண முடியும். அண்ட் இந்த மேட்ச் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து சென்னையில் ஆட போறாங்க. அது பஞ்சாப் எதிராக. அந்த பஞ்சாப் எதிரான மேட்சஸ்ல வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒரு ஸ்பின் ஃபுல் அண்ட் பேட்டிங் விக்கெட் மாதிரி தான் இருக்கும். பட் அட் தி சேம் டைம் வந்து பேட்டிங் விக்கெட் வந்து இன்னும் பெட்டரா வந்து நல்ல ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் நல்ல ஒரு இனிஷியல் அடிக்கிற பேட்டரை கொண்டு வந்து பேட்டிங் ஷார்ட் கொண்டு வந்து
அப்புறம் வந்து ஓப்பன் பண்ண வச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும். இன்னொரு பையன் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனர் ஆகட்டும் எல்லாருமே வந்து லாங் வந்து பேட்டிங் கையில வச்சிருக்கணும். அதே சேம் டைம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பவுலர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாலும் அதிகமான வந்து எஃபிஷியன்சி இல்லை. அப்படி எஃபிஷியன்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களோட விஷயத்த வந்து அவங்க பிச்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து பவுலர் வந்து கொண்டு வந்தாங்க அப்புறம் டெஃபினட்டா சேஞ்சஸ் நடக்கும். இந்த மாதிரி விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்புறம் டெஃபினட்டா வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பண்ணுவோம்.